அப்பெல்லாம் நம்மலாம் வளர்ந்தோம், இப்பெல்லாம் வளர்க்குறீங்க, அதான் பிரச்சனையே. அப்பெல்லாம் வளர்ந்தோம், இப்போ வளர்க்குறீங்க. அதனாலதான் பயல்களை பயந்து கிடக்குறாங்க, விடங்கிறாங்க. டிவி சீரியல் பார்த்தாலும் பயப்படுறாங்க. அப்படித்தானே? உண்மையே இல்லையா? நீங்க கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஒத்த புள்ள வச்சிருக்கீங்க, ஓவரா பாத்துக்கிறீங்க. 7 புள்ள இருக்கு வீட்டில். யாராவது விருந்தினர் வந்து அறிமுகப்படுத்தல, இவன் மொத பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், சுமாரா படிப்பான், பிரச்சனை கிடையாது. இந்த பையன் ஒழுங்கா படிக்கலங்க, வந்து அட்வைஸ் பண்ணுங்க, வர்றவனையெல்லாம் அட்வைஸ் பண்ண சொல்லி உசுரெல்லாம் எடுக்க மாட்டேன். சுமாரா படிப்பான். இவன் 2ஆவது பிள்ளைங்க, ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறான், சரி விளையாட்டில் போடான்னு விட்டுட்டேன். இவன் 3ஆவது பையன், படிப்பு சரியா வரல, கடையில் எங்க கூட இருக்கான். இவன் 4ஆவது 5ஆவதான்னு தெரியல, ஏண்டே இவன் 4ஆ 5ஆ அப்படிம்பாரு. கடைசியில் 7ஆவது ஒரு பையன், இவன் அடுப்பிலே கிடக்கிறான், என்ன பண்ண போறான்னு தெரியல. இவன் 8ஆவது வாத்தியார் அடிச்சு விட்டான்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாக்களுக்கு பயமே இல்லை, 7 பிள்ளையை பெத்தோம்னு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எல்லாரும் சூப்பர் டூப்பர் ஆக்கன்னு அவர் நம்பல. காலம் உங்களை எடுத்துக்கும், வாழ்க்கை சில விஷயத்தை அவனுக்கு சொல்லி தரும், அவன் கத்துப்பான், அவன் கத்துப்பா, அவன் வளர்ந்துப்பா, அவங்க இருப்பாங்கன்னு பிள்ளை